ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்டு என்னோட ராஜ்மோகன். அவர் எப்போ சென்னையில் வந்து இங்கே வந்து புட் சட்னின்ற ஒரு இதில் வேலை செய்யும் போதுலேருந்து நான் இன்ன வரைக்கும் ராஜ்மோகன் புட் சட்னின்னு தான் போட்டு வச்சுருக்கேன். அவர் எங்கே இருந்தாலும் அவரோட ஞாபகம் எனக்கு அங்கேருந்து தான் ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பேச்சு நமக்கு இருக்கிறதுலே பிடிச்ச மொழி வந்து தமிழ் மொழி. அதை ரொம்ப அழகாக சேர்க்குறதுல வந்து ராஜ்மோகன் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் நிறைய பட்டிமன்றங்கள், மேடை பேச்சு எல்லாத்துலேயும் வந்து பூந்து விளையாடுவாப்புல நம்ம ராஜ்மோகன். அதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே சின்ன சின்ன வேடங்கள், மூவிஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு டைரக்ஷன், மூவி டைரக்ஷன் அவர் போகாத ஃபீல்டே கிடையாது. இப்போது டைரக்ஷன்லேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே போயிட்டார். அடுத்தது படிப்படியாக அவர் ஆர்ஜேலேருந்து ஸ்மால் டிவி ஆர்டிஸ்ட்லேருந்து அதுக்கு அடுத்த ஒரு வெர்ஷன் போகிறதுலேருந்து சின்ன சின்னதுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். பட் என்னதான் இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்க நட்பு அதே தான். பார்த்தா ராஜ்மோகன் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கும் அடுத்த லெவலில் போயிருக்காரு. கரெக்டான பொறுப்பில் இப்போ உட்காந்துருக்காரு. அதுக்கு என்னதான் இருந்தாலும் நாகரிகன்றது ஒன்று இருக்குது. மேடை பேச்சு நமக்கு எதிரியாக இருந்தாலுமே எந்த ஒரு இதாக இருந்தாலும் நாகரிகமாக பேசணுன்றது ஒரு விஷயம். நம்ம அரசியல் இருந்தாலும் அது நம்ம தோழர்கிட்ட இருக்குது. நம்ம தோழர் வந்து அந்த நாகரிகத்தை இது வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை. இனிமேல்ட்டும் அதே மாதிரி இருப்பாருன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோட தோழர் நான் ராஜ்மோகனை இங்கே வரவேற்கல. இனிய நாள் இது, இன்ப நாள் இது. இந்த உலகத்தில் எல்லாமே இன்பம். காலையில் கண் விழிக்கும் போது ஒரு இன்பம், மூச்சு காற்று சீராக உள்ளே வரும்போது ஒரு இன்பம், கடிகாரத்தில் மட்டுமல்ல கேலண்டர் முழுக்க நமக்காக நாட்கள் இன்னும் மிச்சம் இருப்பது ஒரு இன்பம். இயல் இன்பம், இசை இன்பம், நாடக இன்பம், கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டு மழையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நடையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம், திரவச்சாலை போடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் கோயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல், எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பம். எனினும் இந்த ராஜ்மோகன் எது தெரியுமா பேரின்பம்? தன் உயிரை பணயம் வைத்து எல்லா உயிரும் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய இந்த மருத்துவர்கள் இவங்க முன்னாடி பேசுறதுதான் நல்லா பேரின்பம். இந்த கைத்தட்டெல்லாம் இந்த டாக்டருக்கு பத்தாது. நல்ல ஒரு கைத்தட்டல், நல்ல உற்சாகமா தாங்க. டாக்டர் ரொம்ப தன்னடக்கமா எப்போதுமே நம்மளை பத்தி பெருமையா பேசுவாரு. ஆனா உண்மையிலேயே கொஞ்சம் நம்மளை பத்தி சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு இந்த மனித உடலை 4ஆக பிரித்தால் கடைசியில் வர கால் பகுதி, அதனாலதான் இதுக்கு பேரு கால். பூமியில நம்மள அறியாம சாயும் போது முதல்ல முட்டும் இடம், அதனால அதுக்கு பேர் முட்டி. கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டு கொண்டு இருக்கும் இடம், அதனால அதுக்கு பேர் தொடை. உடலை 2ஆ பிரிச்சா இடையில வர டோல்கேட்டுக்கு பேர் இடை. கொஞ்சம் தான் சாப்பிடணும், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வயிறு. இதமான சிந்தனைகள், நினைவுகள் இருப்பதால் இதன் பேரு இதயம். சொல்லும் போதே இதம் மாறும். மொத்த உடலுக்கும் ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நம்ம CEO சார் மாதிரி. அது மாதிரி ஆர்டர் போடுற தலைவரின் பெயர் தலை. தலையால எந்த வேலையும் செய்ய முடியாது, தலையிலனா வேலையே செய்ய முடியாது. அந்த தலைமையையும் உடலையும் எடுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேரு கழுத்து. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல, முடிச்சுக்க, அதனால அதுக்கு பேரு முடி. நண்பர்களே, பல லட்சம் ஆண்டுகள் எவல்யூஷன்ல டைனோசரஸ்லாம் அழிஞ்சு போச்சு. மனுஷன் மட்டும் நாம பொழைச்சு வந்துகிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? வெளியில் தெரிகிற இந்த எந்த விஷயமும் கிடையாது. காலா, முட்டியா, தொடையா, இடையா, வயிறா, இதயமா, தலையா, முடியா, ஒன்றும் கிடையாது. வெளியில் தெரியாத ஒரு விஷயம், அது இந்த 100 பேருக்கு இருக்கு. அது என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை என்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிச்சிரும். கை தட்டின 6 பேருக்கு நன்றி. இதை நான் வீடியோ உட்காந்து மடப்படம் பண்ணி கண்ணாடி முன்னாடி பேசி யாரை வேணா சிரிக்க வச்சிடலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது டாக்டர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனார், ஒரு நண்பர். டாக்டர், எனக்கு ரொம்ப கோபம் வருது. எப்போ சார் கோபம் வருது? எப்படி கோபம் வருது? இல்லை, எப்பவுமே கோபம் வருது. அதான் எப்படி வருது? இப்போ வருது டாக்டர், கோபம் வருது. இவ்வளோ கேள்வி கேட்பீங்களா? இன்னும் சில டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு டாக்டர் ரொம்ப ஃபார்முலா இருப்பாப்புல. ஒருத்தர் போயிருக்காரு, வா உட்காரு, சட்டை கழட்டு, மூச்சு விடு, முதுகை கட்டு, நல்லா இல்லை, விடு, பல்ஸ் விடு, நாக்கை காட்டு, கண்ணை காட்டு. 1/2 மணி நேரம் கழிச்சு, என்னதாயா படுது உனக்கு? நான் பத்திரிக்கை வைக்க வந்தேன் டாக்டர், வீட்டில் கல்யாணம், பத்திரிக்கை வைக்க வந்தேன். அது மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு சிரிப்பு வருது பாருங்க இன்னைக்கு எல்லார் முகத்திலையும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நாள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிளெஸிங். டாக்டர்ஸ் கூட பரவாயில்லைங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் கண்டிப்பாக CEO சார் ஒத்துக்குவார்,
டாக்டர்ஸ் கூட 8 மணி நேரம் டியூட்டி தான். ஆனால் சில நேரங்களில் 14 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடியவங்க நம்முடைய இந்த சிஸ்டர்ஸ், மருத்துவ ஊழியர்கள், ஆயாமல். அவங்க நல்ல ஒரு அரங்க நிறைந்த கைத்தல தரலாம். சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ், பேராமெடிக்ஸ், ஹெச்ஆரில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் அன்சங்கடு ஹீரோஸ். வெளியே தெரியவே தெரியாது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க. ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஆம்புலன்ஸ் சர்ன்னு வந்துடும், டக்குன்னு ஏற்றுவாங்க. அதுவும் நம்ம எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி ட்ராமா கேர் ஸ்பெஷலாக ஆம்புலன்ஸ்லேயே ஈடு ஆரம்பிச்சிருவாங்க, டக்குன்னு கொண்டு வருவாங்க. ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஐசியூ, ஒரு சிசியூ, அங்கே யார் யார் என்ன பேர் ஏதாவது கேட்குறாங்களா? இல்லை, கண்டுபிடிச்சி ஒரு இதுதான் ப்ராப்ளம் சொன்ன பிறகு நம்முடைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் வருவார். அவர் வந்து ஒரு சீனியர் கன்சல்டன்ட் வருவார், எப்படி ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ அந்த காலம்லாம் இருந்தால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது ஆப்ரேஷனுங்கிறது. ஆப்ரேஷனாலே பயந்துருவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப மினிமலாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துளை அளவு, ஒரு சின்ன துளை மூலமாகவே காம்ப்ளெக்ஸான பல விஷயங்களை பண்ணக்கூடிய பல முன்னேற்றங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. எனவே இந்த மருத்துவர்கள், நம்முடைய செவிலியர்கள், நம்முடைய மருத்துவ ஊழியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நெஞ்சார நல்லா இருக்கணும், நல்லா கைத்தறல் கொடுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். நமக்கு என்னன்னா, என் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் இருக்கு. என்னுடைய அப்பா வந்து, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறைய ஃபைட்ஸ் வரும். ஏன்னா அப்பா சொல்கிற எதுவுமே நமக்கு எப்பவுமே பிடிக்காது தெரியுமா. நாம் அப்பாவான பிறகு தான் அப்பாவுடைய அருமை புரியும். ஆஹா, அந்த மனுஷன் இதுக்காக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் சின்ன வயசில் எங்கள் அப்பா எது சொல்லலாம் அகேன்ஸ்டாக பேசுறது. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மாட்ட என்ன கேட்பேன், எங்கம்மா உன் புருஷன் அப்படிம்பேன். அவர் வந்து என்ன சொல்ல, எங்கடி உன் புள்ள, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நாம் அப்பாவான பிறகு தான் ஒரு அருமை தெரியும். ஒரு நாள் இது மாதிரி நான் வந்து விஜய் தொலைக்காட்சியில் பேச்சு போட்டிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். எல்லாரும் வேண்டானப்போ அவர் என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சாரு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பேச்சு போட்டியில் தோல்வி அடைஞ்சவன், எல்லா தொழிலும் பரவாயில்லன்னு என்கரேஜ் பண்ணி அனுப்புனவர். விஜய் டிவியில் இன்ஜினியரிங் படிச்சிருந்த ராஜ்மோகன் போய் ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டால், அது பேர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. 1 வருட காலம் நடைபெற்ற அந்த போட்டியில் 1 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 1 வருட காலமும் 1 லட்சம் பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் வினராய் வந்தேன் என்பதை படிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, தன்னம்பிக்கை தேவை. பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். நாம் பெரியவங்க ஆன பிறகு இல்லை, அவங்க பெரியவங்களாக இருக்கும்போது நம்ம சிறியவங்களாக இருக்கும்போதே கேட்கணும். இதே மாதிரி ஒரு காலேஜுக்கு பேச போயிருந்தேன் கோயம்புத்தூரில். அப்போ வீட்டில் இருந்து எனக்கு ஃபோன் வந்தது, என் மிஸ்ஸஸ்டர் இருந்து. என்னம்மாண்ணே, நீங்கள் பேசி முடிச்சுட்டு கூப்பிடுங்க. நாங்கள் பேசி முடிச்சுட்டு கூப்பிட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனை பிள்ளைக்கு. என்னம்மாண்ணா, இல்லை அப்பா வந்து காலையிலேருந்து கையை சும்மா உதறிக்கிட்டே இருந்தார். சரி, கேஸ் டபுளாக இருந்திருக்கும் அப்படின்னு. இல்லை அவரும் அப்படி தான் சொன்னார். டீ கொடுத்தேன், டீ டம்ளர் எடுக்கும்போது அவரால் எடுக்க முடியல, லிஃப்ட் பண்ண முடியல. அச்சச்சோ, அப்புறம் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன், அவர் வரலன்னாரு. நீங்களும் இல்லை, காரும் இல்லை. நம்ம ஆட்டோ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அப்போ சும்மா கூட வாங்க, நான் ஷாப்பிங் போகிறேன்னு ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட காட்ட போய் தப்பாக தூங்கியிருப்பாருன்னு அந்த ஓபியில் சொன்னாங்க. நான் தான் பரவாயில்ல, ஸ்கேன் எடுக்கிறத எடுத்துருங்க, எக்ஸ்ரேன்னு எடுத்துருங்க. எக்ஸ்ரேவும் எடுத்தோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தா அப்பாவுக்கு பிரெயினில் கிளாட் ஆகிருக்கு, ஸ்ட்ரோக் வந்துருக்கிட்டோம். நான் துடிச்சிட்டேன், ஐயோ அப்புறம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அந்த கோல்டன் ஹவரில் வந்ததால் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்ப வந்துருங்க. நாங்கள் எனக்கு பதறி போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு சாதாரண கைவெளி, கையை உதறிக்கிட்டே இருக்கார். விட்டுருந்தோன்னு வைங்க, ரிவர்ஸே பண்ணியிருக்க முடியாது. அப்போ என்னைக்கோ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இது எப்படி அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்ததுன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ பண்ணேன். அதில் ஒரு டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறேன். அதில் சில சிம்டம்ஸ் சொல்கிறாரு. ஃபேஸாக, அது வந்து அப்ரிவேஷன் வந்து ஃபேஸ் தானே. ஸோ அந்த ஃபேஸில் சேஞ்சஸ் வந்தாலும், ஆர்ம்ஸில் சேஞ்சஸ் வந்தாலும், ஸ்பீச்சில் சேஞ்சஸ் வந்தாலும், ஐ லுக்ஸில் சேஞ்சஸ் வந்தாலும் அது ஸ்ட்ரோக்கோட சிம்டமாக இருக்கலாம். ஹார்ட் அட்டாக் நமக்கு நல்லா தெரிஞ்சிருங்க. சின்ன வலி நெஞ்சில் வந்தால் கூட பதறிடுவோம். ஆனால் தலைவலினா காஃபி குடிச்சு தூங்கிடுவோம். இதையெல்லாம் அந்த டாக்டர் சொன்னார். இதெல்லாம் நான் வீடியோவாக போட்டேன். அதெல்லாம் என் வீட்டம்மா பார்த்தாங்க. அதனால் அப்பாவை கூப்பிட்டு போய் அந்த கோல்டன் ஹவரில் சேர்த்து 1 மணி நேரத்தில் எங்கள் அப்பாவை ஸ்ட்ரோக்லேருந்து காப்பாற்றினாங்க. அந்த டாக்டர் வேறு யாரும் கிடையாது, கார்த்திக் தான். அதனால் இதுக்கு மேலே அவரை நான் பாராட்டக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய கடமை, இன்னும் பல கடமைகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, என்ன தெரியுமா? உங்களுக்கு இது 2வது ஜென்மம். உண்மையா? ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரு ஜென்மம் கொடுத்தான் இறைவன். ஆனால் மருத்துவ உதவி மூலமாக நமக்கு இன்னொரு ஜென்மம் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் தான் அறிவிக்கப்படாத பிராண்ட் அம்பாசிடர்ஸ். இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. எதையுமே தள்ளிப்படாதீங்க. நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், அதை நல்ல முறையில் செய்ய வேண்டும், அதை இன்றையே செய்ய வேண்டும், அதை இப்போதே செய்ய வேண்டும், இந்த நொடியே செய்ய வேண்டும். ஒருத்தர் ஒரு சாப்பாடு விஷயமோ லைஃப் ஸ்டைலோ ஏதோ ஒன்றுனா அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுங்கள். யாருக்காவது இது மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும், போய் அவங்ககிட்ட இதெல்லாம் எடுத்து போய் பேசுங்க. உங்கள் ரியல் லைஃப் ஸ்டோரியை முன்னாலாம் வெளியவே சொல்ல மாட்டாங்க, மூடி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரியல் லைஃப் ஸ்டோரி இன்னும் சட்டப்பட்டு சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. மெயின் அதுதான். சிரிச்சுக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்.
எங்களுடைய பேச்சுத்துறையில் பல சோஷியல் லைஃப்பில் பலரும் போய் பார்ப்போம். சில பேர்லாம் அப்படி மேடையிலேருந்து பார்க்கும்போது சிரிச்ச மாதிரி உட்காந்துருப்பேன். ஏதோ அம்மா சிரிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க, ஏதோ சார் அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸ், அவங்களே பார்த்து பேசிடுவேன். சில பேர்லாம் கீழே வந்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, பேசுகிறா நீ பேசு, நீ பேசிட்டு போயிடுவேன். சிரிச்சிங்கன்னு வைங்களேன், அதுவே பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கும் சிரிப்பு வரும். சிரிச்ச மாதிரி ஹாஸ்பிட்டல் வராங்க ஒரு ஸ்டாஃப், அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு சிரிப்பு வரும். சில பேர் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க, அடுத்தவங்க சிரிச்சாலும் இப்படி இடி விழுந்து இர்லாண்டி மாதிரி உருன்னே இருப்பாங்க. அது வந்து மனசோர்வு ஏற்படுத்துகிறோம். அப்போ நாம் என்ன பண்ணோம், தினமும் ஒரு பிரார்த்தனையோடு சிரிப்போடு வாழ்க்கையை தொடங்கி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனையோடு சிரிப்போடு டாக்டர் கொடுத்த அந்த மருந்தோடு அந்த நாளை நிறைவு செஞ்சு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும், அது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையை மனதில் நிறுத்தி உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் அடுத்த ஆண்டு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அதில் நீங்களாம் ஆடியன்ஸாக வர வேண்டும். இன்னும் பலருக்கு நல்லது நடக்க வேண்டும். இன்னும் பெரிய பெரிய நல்ல காரியங்களை நம்ம ஹாஸ்பிட்டல் செய்ய வேண்டும். இதை விட இன்னும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்க வேண்டும். அதற்கும் நீங்கள் ராஜ்மோகனையும் சீஃப் கெஸ்டாக கூப்பிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது தமிழ் பேச்சு ராஜ்மோகன். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. நல்லதே நடக்கட்டும். வணக்கம். சில சமயம் இது பண்ணிட்டு ரொம்ப நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்கும். இது அந்த மாதிரிலாம் கிடையாது. வெறும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுற கேப்பில் பண்ணக்கூடிய சர்ஜரி. எந்த சர்ஜரி மார்க் எதுவுமே தெரியாது, எந்த ஒரு மார்க்கும் இல்லாமல் ஒரு 3-4 டேஸில் உங்களோட இயல்பு நிலைக்கே நீங்கள் போயிடலாம். ஸோ இதே டைமை ஒரு ரியல் டைம் வீடியோ, எப்படி ஒருத்தர் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான், இதே ஒரு ரியல் டைம் சினாரியோவில் ஹாஸ்பிட்டல் வந்த ஒரு முதியோருக்கு இதே மாதிரி ஒரு டைம் லைனில் வந்த பேஷண்ட்டு எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். மூளைக்குள்ளர போனதில் இது என்டையராக அடைச்சிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா ஒரு ப்ரொசீஜர், சேம் ப்ரொசீஜர் மூலயமா அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண பிறகு ஒரு 3 டேஸில் அவர் எந்திரிச்சு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எண்பது வயசு ஆகிடுச்சு, 90 வயசு ஆகிடுச்சு, இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுமா? அவங்களுக்கு தான் மெயினாக பண்ணணும். ஏன்னா வயசான காலத்தில் அவங்க தான் கையும் காலுமா இருக்கிறது பேர்டன் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கும். ஸோ ஏஜ் வந்து இட்ஸ் நாட் அ க்ரைட்டீரியா. வயசானவங்களுக்கு மட்டும் வராது, 40 வயசு கீழே இருக்கவங்களுக்கும் வரலாம். அதுதான் இப்போது 40 வயசு கீழே நிறைய ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அப்படியே இந்த இன்டர்வென்ஷன் மூலியமாக இங்கே நிறைய பேர் வைத்தியம் பண்ணி இதே முறையில் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கே மீண்டு வந்திருக்காரு. பிரெயினில் இதே மாதிரி ஒரு அனிருசம் மேலே வந்து அதில் ட்ரீட் பண்ணி இன்னைக்கு இங்கே உங்கள் முன்னாடி நின்றுருக்காரு. என்னுடைய ஜெனரல் ஃபிசிஷியன் இந்த ஹாஸ்பிட்டல் தான் பல வருஷமாக, எனக்கு 30 வருஷமாக அவர் தான் டாக்டர். எனக்கு கடவுள் மாதிரின்னு வைங்க. அவருக்கு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க, திடீர்னு ஒரு நாள் ஆச்சு, எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னா தெரியாது, ஏதோ ஒரு மாதிரி சீஷர் வந்தது. ஃபோன் பண்ணோன்னு இங்கே வர சொன்னார். டக்குன்னு இவருக்கு இவரோட டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், இவ்வளோ தான் எனக்கு தெரியும். மற்ற டார்ச்சர் எல்லாம் அண்டர்கோ பண்ணது அவங்களும் இவங்களும் தான். ஆனால் ஒன்றே ஒன்று, 2 விஷயம் நாங்கள் பண்ணாது. கூகுள் தப்புன்னு நான் சொல்ல, ஆனால் கூகுளை சத்தியமாக பார்க்கல. அனிருசன் தான் என்ன, இது என்னெல்லாம் செய்யும், என்ன ஆகும் பார்க்கல. செகண்ட் ஒப்பீனியன் போகல, நம்பிக்கை தான். கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. இவரை பார்க்கும்போது அப்படி தான் தெரியும், இந்த உடம்பை வச்சு. சீரியஸாக ஒரு நாள் கூட என்ன பேஷண்ட் மாதிரி இன்னி வரைக்கும் ட்ரீட் பண்ணதில்லை. ரொம்ப அழகாக அந்த சர்ஜரியை பண்ணி, அது எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, ரொம்ப கிளியராக பண்ணி 3rd டே 4th டேலேருந்து என்கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சு. எப்படி ஃபீல் பண்ணி என்ன அந்த டயர்ட்னஸ் தான் இருக்குமே வேண்டி இவ்வளோ பெரிய சர்ஜரி இங்கே நடந்ததா, என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தால் பிரெயின் இருக்குன்னு ப்ரூவ் ஆச்சு உலகத்துக்கு, அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க 6 months ஆச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சு. ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், எந்த உடல் பிரச்சனையும் இல்லை. அண்ட் எனக்கு இவ்வளோ பெரிய சர்ஜரி யாராவது சொன்னால் தான் ஆச்சுன்னே தெரியும். அது வரைக்கும் எனக்கு உண்மையாகவே ஒரு பேஷண்ட்ன்ற ஃபீலிங் சத்தியமாக எனக்கு கிடையாது. அண்ட் தேங்க்ஸ் டு காட். இல்லை, அவருக்கு சீஷர் வந்தது. நாங்கள் பார்த்துட்டு சீஷர் வந்த உடனே கால்ட் அப் எங்களோட ஜிபிக்கு, கூட்டிகிட்டு வந்துடுங்க மலருக்கு அப்படின்னு சொன்னார். நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு 2 ஹவர்ஸில் கூட்டிகிட்டு வந்தோடனே ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கே போயிட்டோம் ரிப்போர்ட் வரதுக்குள்ளே. பட் எங்களோட ஜிபி ஃபோன் பண்ணி திங்ஸ் ஆர் நாட் குட், உடனே வந்து அட்மிட் பண்ணுங்கன்னாரு. ஸோ உடனே வித்தின் எல்லாமே 2-3 ஹவர்ஸில் ஐ கேம் பேக் டு தி ஹாஸ்பிட்டல். இவரோட டீம் தான் இருந்தாங்க, பார்த்தாங்க. ஸோ வி ஹேவ் டு டேக் அ டெஸ்ட்டுனாங்க. டெஸ்ட் எடுத்து முடித்தாங்க. 2 o'clock 2:30 இந்த midnight they told me that he has an aneurysm, have to take a procedure. இப்போவே பண்ணணுமான்னு. இல்லை, ரப்சர்லாம் ஆகலை, சேஃப் தான், பட் யூ ஹேவ் டு பி ஹியர் அப்படின்னாங்க. வித்தின் அ வீக்ஸ் டைம் they did the coiling method தான் பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மினிட் எனக்கு சொன்னாங்க, டோன்ட் பி சர்ப்ரைஸ், he can come back and say who are you, கேட்குறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. பட்
நல்லா இருப்பார் நண்புங்க. வி ஹேவ் ஆல் த ABCD பிளான், பட் வில் ஸ்டிக் வித் பிளான் A. நல்லா இருப்பாருன்னு சொன்னாங்க. எஸ், ஹி இஸ் கம் பேக். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், நம்மளும் ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக நம்பணும். ஸோ மீதி எல்லாம் காட்ஸ் கிரேஸ் தான். காட்ஸ் கிரேஸ் வித் தேர் ஹெல்ப், தேர் சப்போர்ட். ஒரு இடத்துல கூட என்னை பயமுறுத்தலை. I also trusted them, believed them. They gave him back nicely. God's grace. Thanks. 100 சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர்ஸ். இந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் என்ன மட்டும் இல்லை, என்னோட சப்போர்ட் ஸ்டாஃப், நர்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே, ICU ஸ்டாஃப், எமர்ஜென்சி டீமு, இது ஒரு டீம் எஃபர்ட்டு. என்னோட எஃபர்ட் மட்டும் இல்லை. We have completed that 100 successful procedures and we are glad to inform you that. Thank you.